கொத்து புரோட்டால பல வித்தைகளை காட்டிருக்கீங்க நீங்க. பர்மா கொத்துன்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, ஓட தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாதுமா இருக்குது. பர்மா கொத்து நம்ம தமிழ்நாட்டுல கொத்து இதுல போடுறோம். ஆமா, வெங்காயம்லாம் கல்ல போடுவோம். வெங்காயம் கல்ல போடலப்ப பர்மா கொத்து வந்து உள்ளே அரைக்கிறது. வெங்காயத்துல வெங்காயம், பச்சை மிளகா உள்ள இறக்கி உள்ள அடுத்து ப்ராசஸ் என்ன? எல்லாமே செட்டிங்ஸா உள்ளே போறோம். வெங்காயம் முழுசா வெட்டில மாஸ்டர். வரும் பாரு எப்படி வருதுன்னு. பர்மா கொத்துக்க. ஆஹா மாஸ்டர், இது வெங்காயத்தை கரண்டி வச்சு வெட்டுறிய? கையிட்டா வெட்டுவாங்க. பெருங்கொண்ட மாஸ்டர்னு சும்மா சொல்றாங்க. ஆமா, அப்புறம் முட்டை ஆமா எல்லாம் உழைச்சு ஆம்பளை ஊத்த போறீங்க. ஒரிஜினல் சால்னா ஆயிடுறா. ஒரிஜினல் சால்னா ஊத்துங்க. ஊத்தி புரோட்டாவில தூக்கி விட்டி உள்ள. இங்க எப்படின்னா அங்க போடுறது இப்படி. பர்மால இருக்கப்ப இந்த மாதிரி. பர்மால நான் இருக்க போகும்போது அங்க சொல்லி கொடுத்தீங்களோ? சொல்லி கொடுத்தது ஊற வச்சுக்கிறேன். போட்டு சாப்பிட்டவங்க இருக்காங்களா? இருக்காங்க. 2 நிமிஷம் ஊற வைக்கணுமோ? ஊற வச்சதுக்கு அப்புறம் இறக்கி விட்டுறிய. என்ன லொடக்கு உங்களுக்கு எல்லாமே? அதான் இப்ப பாப்பேன். நீ லொடக்கு காயினா கிடக்குது உள்ள. அந்த சிஸ்டம் அந்த ஒரிஜினல் என்ன ஒரு சொட்டு என்னையா? ஆமா, தடவுரியில மாஸ்டர் மாதிரியா? இதுக்கு மசாலா தூள் சும்மா போட்டு கொத்திக்கிட்டு அதெல்லாம் வேலையத்த வேலை. மசாலா தூள் இந்த மாதிரிலாம் அவங்க மசாலா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டான வயிறு தாங்காது பிள்ளைகளுக்கு. அதனால வந்து இந்த மாதிரி தடவிட்டிலோ கொஞ்சம் இதாக வச்சா இருக்கு. லைட்டா வெள்ளையாத்த மஸ்தா இருக்காது. கொஞ்சம் வெள்ளையாத்த இருக்கு. பர்மா கொத்துங்கிறப்ப உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல மாஸ்டர். பர்மா கொத்து இறக்கி விட்டிய அவ்வளவுதானா? என்ன கொத்து ஆரம்பிக்கவே இல்லையே, முடிச்சுட்டீல? சவுண்ட் வரக்கூடாது. கல்லூரி பயிலவங்க டிஸ்டர்ப் ஆயிரும். டிஸ்டர்ப்க்குள்ள ஹார்ட் பேஷண்ட் போவா வருவாங்க. டார்னு அடிச்சோம்னா சத்தம் கேட்டுச்சுன்னா அது சரியா வராது. ஆமா, கல்லு வேற சுத்தம் பண்ணிடுவாங்க. அதனால அப்படி போக கூடாது.